தமிழகம் முழுவதும் டிராக்டர்களை மட்டும் குறிவைத்து திருடும் கும்பலை ராமநாதபுரம் போலீசார் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தை சேர்ந்தவர் விவசாயி பிரபாகரன். இவர் தனக்கு சொந்தமான டிராக்டரை வீட்டுக்கு அருகாமையில் உள்ள பெட்ரோல் பங்க் இடத்தில் நிறுத்தி வைப்பது வழக்கம். இந்நிலையில் இவருடைய டிராக்டர் கடந்த 6ஆம் தேதி இரவு பெட்ரோல் பங்கில் இருந்து மாயமானது. இது தொடர்பாக பிரபாகரன் அளித்த புகாரின் பேரில் தெய்வப்பட்டினம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது பெட்ரோல் பங்கில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தொடர்ந்து சில நாட்களாக டிராக்டரை சுற்றி சுற்றி வந்து நோட்டமிட்டதும் அந்த நபர் டிராக்டரை ஓட்டி செல்வதும் தெரியவந்தது. இதையடுத்து ராமநாதபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் ராமநாதபுரம் திருச்சி நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து பெட்ரோல் பங்குகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன்படி புதுக்கோட்டை பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் ஒன்றில் ஒருவர் டிராக்டருக்கு டீசல் போடுவது தொடர்பான சிசிடிவி காட்சி கிடைத்ததுடன் அந்த பெட்ரோல் பங்கை அணுகி விசாரணை நடத்தினர். அப்பொழுது ஜிபே மூலம் டிராக்டருடன் பணம் செலுத்தி இருந்தது தெரியவந்ததை அடுத்து அதிலிருந்து செல்போன் எண் சேலம் மாவட்ட புதூர் பகுதியை சேர்ந்த தசரதன் என்பவருடையது என தெரியவந்தது. இதையடுத்து தசரதனை பிடித்து விசாரணை நடத்திய போது தமிழகத்தின் பல பகுதிகளில் டிராக்டர்களை திருடியதும் அதன் பாகங்களை கழற்றி மலிவு விலைக்கு விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து தசரதனை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின் பேரில் பெரம்பலூர் பகுதியை சேர்ந்த வெங்கடேசன், சேலம் பகுதியை சேர்ந்த பாலமுருகன் ஆகியோரை கைது செய்தனர். இதில் முதல் குற்றவாளியான வெங்கடேசன் மீது பல்வேறு மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களில் டிராக்டர் திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.